தெரியாது. வன்கொடுமை தடுப்பு சட்டம்னால என்னன்னு தெரியாது. வன்கொடுமை தடுப்பு சட்டம்னா என்னன்னு கேட்கறாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பத்தியான ஒரு சட்ட அறிவு அவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டா கிடையாது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 18A அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கு. ஒரு புகாரை பெற்ற உடனே உடனடியாக வழக்கு பதிவு செய்யணும், முதற்கட்ட விசாரணை செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா என்ன செய்யறாங்க? எஸ்ஐ லெவல்லே விசாரிக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் லெவல்லே விசாரிக்கிறாங்க. புகார் கொடுத்தா விசாரிக்கவே கூடாதுன்னு தான் இருக்கு, விசாரிக்கவே தேவையில்லை. எஃப்ஐஆர் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் தொடங்கும்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் பல்வேறு தீர்ப்புகள் இருக்கு. ஆனா காவல்துறை சாதி வெறி மனப்பான்மையோட இருக்கிறதுனால உச்சநீதிமன்றம் என்ன எவனவன் எல்லாத்தையும் விட எல்லாரையும் விட இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை விட டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தோட என் சாதி வெறி தாண்டா பெருசுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? சட்டத்தை மதிக்கிறது கிடையாது, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளையும் மதிப்பு கிடையாது, உயர் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் மதிப்பு கிடையாது. அந்த அளவுக்கு இவங்களுடைய சாதி வெறி சுயசாதி வெறி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தொடர்ச்சியா வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு.